ஒரு டிவி ஷோ, ஒரு பையனை நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க ராஜ பரம்பரை, நாங்க வீர பரம்பரை, நாங்க அப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டு இருந்த ஒரு பையன் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்குன்னா அந்த பெருமை கண்டிப்பா அந்த கோபிநாத்தன் சேரும். ஒரு வீரமா ஒரு ராஜ பரம்பரையில இருந்து வந்தவங்க, அப்படிதான் நாங்க ராஜ பரம்பரையில இருந்தோம். அது மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்து வந்திருக்கோம். அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில அதே மாதிரி பேசிட்டு இருந்த அந்த பையன் இப்ப எப்படி மாறி இருக்கேன் அப்படின்றத பாருங்க. இது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நீயானா நான் ஷோல நடந்தது. இந்த பையன் பேசுனது ரொம்ப பிற்போக்குத்தனமா, ரொம்ப முட்டாள்தனமா இருந்துச்சு. நம்ம வச்சு ட்ரோல் பண்ணோம். ஆனா இன்னைக்கு அந்த பையன் எப்படி மாறி இருக்கேன் அப்படின்றத மட்டும் பாருங்க. நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? நான் அந்த மாதிரி பேசுறது இல்ல, கம்யூனிட்டி பத்தி பேசுறது இல்ல. நான் பாட்டில என் உண்டு என் ஒர்க்கு நான் பாட்டில் அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டில் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு அக்கா இதில் அந்த ஆப்போசிட்ல ஒரு அக்கா தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்கா பேர் கூட தமிழ் செல்வியோ ஏதோ நினைக்கிறேன். அந்த அக்கா நான் நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த அக்கா பேர் சொன்னாங்க, நான் தான் புரிஞ்சிக்கல. நாங்கள் இப்படி ஆக்கும் இந்த மாதிரி பவர்ஃபுல் இந்த பரம்பரைலாம் சொன்னீங்கல்ல, இப்போ அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்லை எல்லாரும் ஒன்று தான்? நம்ம அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். இப்போ அந்த பையன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன், எந்த அளவுக்கு மாறி இருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ராஜ பரம்பரை, நாங்கள் வீர பரம்பரை, நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் இப்படி தான் நடப்போம், இப்படி தான் இருப்போம்னு சொன்ன பையன் பிறப்பால் அனைவரும் சமம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அன்னைக்கு பிற்போக்குத்தனமா பேசின அவனுக்கு பதிலடி கொடுத்து ட்ரோல் பண்ண நம்ம அன்னைக்கு நம்ம பேசுனது தப்புன்னு உணர்ந்து எல்லாரும் சமம்னு சொல்லி மாறிட்டேன்னு சொல்ற இந்த தம்பியை கண்டிப்பா நம்ம பாராட்டியா ஆகணும். அதுல முக்கியமா அந்த பையன் ஒண்ணு சொன்னான், அந்த பழைய சோழ இந்த தம்பி ராஜ பரம்பரைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தங்க அது தப்புடான்னு ஒரு பொண்ணு சொல்லியிருப்பான். மாறினதுக்கு அவங்களும் காரணம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தாப்ல பாருங்க. கண்டிப்பா அந்த பையனை பாராட்டியா ஆகணும். இதை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்ன்ற நம்பிக்கை வருது.